ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. படைத்தலைவர் பக்தி தொண்டரானார். பூர்வாச்சிரம பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் தனுர்வேத பயிற்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல சிவபக்தியும் இருந்தது. பக்தியை உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டு வெளியே வீர தீரங்கள் காட்டினார். நரசிம்மவர்மாவின் படையில் சேர்ந்து யானை படைத்தலைவராகி அவனுக்காக வாதாபி வரை போய் வெற்றி பெற்றார். அங்கே கவர்ந்த பொன், மணி, யானை, குதிரை முதலானதுகளை ராஜாவுக்கே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வாதாபி கணபதியை மாத்திரம் தனக்கென்று வைத்து கொண்டார். சலுக்கியர்களுடைய மகா பெரிய யானை படையை ஜெயிக்கும்படியான திறமை உமக்கு எப்படி வந்தது என்று ராஜா ஆச்சரியப்பட்டு அவரை கேட்டான். அவர் ஒன்றும் சொல்லாமல் அடக்கமாக நின்று கொண்டிருந்தார். சேனாதிபதியாயிருந்தாலும் தன்னுடைய சொந்த விஷயம் எதையும் அவர் ராஜாவிடம் தெரிவித்ததில்லை. தன் காரியத்தை கவனமாக செய்வாரை தவிர காரியம் செய்கிற தன்னை பிரகாசப்படுத்தி கொண்டதில்லை. இப்போது ராஜா அவருடைய வீர சாகசத்துக்கு காரணம் கேட்டபோதும் பேசாமலே இருந்தார். ஆனால் கூடியிருந்த மந்திரிகளுக்கு விஷயம் தெரியும். ராஜாவுக்கே தெரியாத விஷயங்களை எல்லாம் கூட மந்திரிகள் நன்றாக துப்பு துளக்கி தெரிந்து கொண்டு மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டிருப்பார்கள். மந்திரி என்றாலே மனசுக்குள் வைத்து காப்பாற்றுபவர். மனசுக்குள், அதாவது வெளியே விடாமல் வைத்திருந்து ரட்சிப்பது எதுவோ அதுவே மந்திரம். நாம் மனசுக்குள்ளேயே சதாவும் வைத்திருந்து சப்தம் போட்டு வெளியே சொல்லாமல் மனசினால் மனனம் செய்து இரகசியமாக உபாசிப்பதால் எது நம்மை ரட்சிக்குமோ அதுவே மந்திரம் என்பது நாம் உபாசனையாக ஜபிக்கும் மந்திரம் என்பதற்கு சொல்கிற அர்த்தம். நம்மை ரட்சிக்கும் விஷயமாக இல்லாமல் இரகசிய ஆலோசனையாக மனசுக்குள்ளேயே நாம் ரட்சிக்கும் விஷயத்துக்கும் மந்திரம் என்று பெயர். இப்படி ராஜாங்க ரகசியங்களை ரட்சிப்பவரே மந்திரி. ரிசர்ச் என்று இந்த நாளில் அரைக்குறை ஞானத்திலோ அல்லது வேண்டுமென்றே கிருத்திரிமமாகவோ செய்வதில் ஒருவர். சத்திரிய ராஜா மந்திர சக்தியில் கெட்டிக்காரர்களான பிராமணர்களை மந்திரி என்ற பெயரில் துணை சேர்த்து கொண்டே ஆட்சி பண்ண வேண்டும் என்று பிராமணர்கள் சாஸ்திரம் பண்ணிவிட்டார்கள். அதனால் வாஸ்தவத்தில் அப்படி சக்தி இருந்ததோ இல்லையோ, ராஜா ஆளுவது அவனுடைய ஆயுத பலத்தால் மட்டுமில்லை, அதைவிட அதிகமான அந்த பிராமண அதிகாரியின் மந்திர பலத்தால் தான் என்று லோகத்தை நம்ப பண்ணி பிராமண ஏகாதிபத்தியத்தை உண்டாக்கிவிட்டார்கள். ராஜாவே இவர் மந்திர சக்தியால் என்ன பண்ணிவிடுவாரோ என்று பயந்து கொண்டு மந்திரி மண்டலத்தின் அபிப்பிராயத்திற்கு தான் சலாம் போட வேண்டியிருந்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது அடியோடு தப்பு. ராஜாங்க அதிகாரியான மந்திரியிடம் உள்ள மந்திரம் என்பது இரகசிய ஆலோசனைதான். தர்மசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம் ஆகியவற்றில் மாத்திரமின்றி சாதாரண டிக்ஷனரியில் பார்த்தால் கூட தெரியும். இந்த இடத்தில் மந்திரம் என்பது கான்ஃபிடென்ஷியல் கவுன்சில் என்றும் மந்திரி என்பவர் அப்படிப்பட்ட கவுன்சிலரே என்றும். மந்திரிகள் கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருப்பார்கள், நல்ல சாஸ்திர அனுஷ்டானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றாலும் மந்திர சாஸ்திரத்தில் மகா கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றில்லை. அப்படி இருப்பது ராஜாவின் குருதான். அப்படிப்பட்ட ஒரு குருவான வசிஷ்டரிடம் சிஷ்ய ராஜாவான திலீபன், தேவர்கள், மனுஷர்கள் சகலராலும் எனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தாங்களே நிவர்த்தி பண்ணுகிறீர்கள். நான் கண்ணுக்கு தெரிகிற சத்துருக்களைத்தான் அஸ்திரத்தால் அழிக்கிறேன். தாங்களோ அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் போதும் என்னிடம் தங்களுக்குள்ள அனுகிரக சித்தத்தால் அவர்களை மந்திர பலத்தால் அடக்கி விடுகிறீர்கள். தங்களால் அப்படி ஆக்கப்பட்டவர்களைத்தான் அப்புறம் என் அஸ்திரமும் சும்மாவுக்காக தாக்கி எனக்கு ஜெயசாலி என்ற பெருமையை வாங்கி தருகின்றன என்று சொன்னதாக காளிதாசர் சொல்லியிருக்கிறார். மகரிஷியாக போற்றப்பட்ட ஒரு ராஜகுருவை பற்றி இருப்பதை எல்லா மந்திரிகள் விஷயமாகவும் குளறுபடி பண்ணி ரிசர்ச் என்று நடக்கிறது. இரகசிய ஆலோசனைக்கு உரியவர்தான் மந்திரி. செக்ரட்டரி என்று இருப்பதும் இதே தாத்பரியத்தில்தான். ஆனால் ஒரு செக்ரட்டரிக்கும் மந்திரிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், செக்ரட்டரி தன்னுடைய எஜமானின் ரகசியமான விஷயங்களை பிறருக்கு தெரியாமல் காப்பாற்றுபவன். மந்திரியோ அநேக ராஜாங்க ரகசியங்களை எஜமானான ராஜாவுக்கே தெரியாமலும் காப்பாற்றுபவன். சொன்னால் அவனுக்கு வீண் கவலை அளிப்பதாக இருக்கும். அவன் மனசில் பாரத்தை ஏற்றும் என்ற விஸ்வாசத்தினாலேயே பல விஷயங்களை சொல்லாமல் தன்னுடைய மனசுக்குள்ளேயே கெட்டியாக ஒலித்து வைத்திருந்து, அதாவது மந்திரம் பண்ணி அதே ஆலோசனையாக இருப்பதால் அவற்றை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை காரியத்தில் எடுத்து அவசியம் ஏற்பட்டால் அப்போதே வெளியிடுபவன். அனாவசியமாக ராஜாவுக்கு ஊர் சங்கதிகள் சொல்லாமல், ஆனால் தான் நாட்டில் நடக்கும் சகல விஷயமும் தெரிந்து வைத்து கொண்டு அவசியம் ஏற்படும் போது அவனுக்கு சொல்வது மந்திரி லட்சணம். அப்படி இப்போது அந்த பல்லவ ராஜாவின் மந்திரிகள் இந்த பரஞ்சோதி பெரிய சிவபக்தர், வெளியில் தெரியாமல் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறவர்,
இப்படிப்பட்டவருக்கு முன்னாடி எந்த எதிரி படைதான் நிற்க முடியும் என்றார்கள். அவருடைய தனுர்வேத சாதுரியத்தையோ புஜ பல புத்தி பலங்களையோ அவர்கள் வெற்றிக்கு காரணமாக சொல்லாமல் அவருடைய சிவபக்தியே எதையும் யுத்தத்தில் ஜெயத்தையும் கூட சாதித்து தந்ததாக சொன்னதை கவனிக்கணும். பரலோகத்துக்கு தான் பக்தி வழிகாட்டும் என்று இல்லை. இகலோக காரியம் ஒருத்தரால் நடக்க வேண்டியிருக்கும் வரை அதற்கும் பக்தி உபகாரம் பண்ணும். மந்திரிகள் சொன்னதுதான் தாமசம். ராஜா அப்படியே நடுநடுங்கி போய்விட்டான். ஐயையோ, ஒரு உத்தமமான சிவபக்தரை சிவநேச செல்வரையா படைத்தலைவராக வைத்து கொண்டு வேலை வாங்கியிருக்கிறேன். பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேனே என்று அழுது கொண்டு க்ஷமிக்கணும் என்று பரஞ்சோதிக்கு நமஸ்காரம் செய்தான். இதிலிருந்து அந்த காலத்து அரசர்களின் உசந்த பண்பாடு தெரிகிறது. நானாக ஒன்றும் சொல்லவில்லை, பெரிய புராண கதையைத்தான் சொல்கிறேன். ராஜா நமஸ்காரம் பண்ணியதும் அவனை தடுத்து கொண்டு அவனுக்கு நமஸ்காரம் செய்த பரஞ்சோதி, நீங்கள் இப்படியெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நாங்கள் குல தர்மமாக உத்தியோக பிராமணர்களாகி அதிலேயும் யானைப்படை செய்வகம் செய்வதென்று வைத்து கொண்டவர்கள்தான். அந்த குல வழக்கப்படி நானே தான் உங்கள் படையில் சேர்ந்தேன். இனிமேலேயும் இந்த பாரம்பரிய தொழிலில் தாராளமாக தொடர்ந்து பண்ணுவதற்கு நான் தயார்தான் என்று சொன்னார். அரை வேக்காடுகள் சந்நியாசியாவது ஒரேடியாக தீவிர பக்தி மார்க்கத்திற்கே போக பார்ப்பது ஆகியவை நம் சாஸ்திர சம்மதமல்ல. நன்றாக பக்குவம் அடைந்த பிறகே ஆகார பண்டம் வெந்து பக்குவம் ஆகிற மாதிரி மனசு முழு வேக்காடு ஆன பிற்பாடே சந்நியாசிரமம், அதற்கு முந்தி கிரகத்தாச்சிரமம் தான் என்றே நம் சாஸ்திரங்கள் வைத்திருக்கின்றன. யார் வேண்டுமானாலும் பிக்ஷுவாகலாம் என்று புத்தர் பண்ணினதால் தான் அவர்களுடைய புத்த சங்கம் போக போக ஊர் சிரிக்கிற மாதிரி ஆகிவிட்டது. மகேந்திரவர்மா அதை ஒரே பரிகாசமாக பண்ணி மற்ற விலாச பிரகசனத்தில் எழுதியிருக்கிறான். நாம் எந்த ஸ்திதியில் இருக்கிறோம் என்று நம்மை நாமே அலசி பார்த்து கொண்டு அப்புறம்தான் சந்நியாசம் அல்லது தெய்வ சம்பந்தமாக வாழ்க்கை முழுவதையும் ஆக்கிக் கொள்வது என்று முடிவு செய்யணும். எட்டாத உயரத்துக்கு தாவி விழுந்து விட்டால் கை கால் முறிந்து அப்புறம் எப்போதுமே ஏற முடியாதபடி ஆகிவிடும். பரஞ்சோதி அப்போதே நல்ல பக்குவ ஸ்திதி அடைந்துதான் இருந்தார். யுத்தத்தை கூட பகவத் ஸ்மரணத்தோடு பகவானுக்காக செய்கிற ஒரு காரியமே என்று மாம் அனுஸ்மர யுத்தியச்ச என்று பகவான் சொன்னபடி செய்கிற நிலையில்தான் அவர் இருந்தார். அதனால் ராஜாவுக்கு கில்ட்டி ஃபீலிங், குற்ற உணர்ச்சி இருக்க வேண்டாம் என்ற உதார எண்ணத்தில் இனியும் தொடர்ந்து சேனாதிபதியாக கஜபதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னாலும் ராஜா தனக்கு அவர் செய்வகம் செய்பவராக இனிமேல் ஒரு க்ஷணங்கூட இருக்கக்கூடாது என்று நினைத்து, வேண்டாம் வேண்டாம், இனிமேலே தாங்கள் சதா காலமும் சிவஸ்மரணமும் சிவ புண்ணியமும் பண்ணி கொண்டிருங்கள் என்று தீர்மானமாக சொல்லி அவருடைய குடும்பத்தின் போஷணைக்காகவும் அவருடைய சிவனடியார் பணி நன்றாக நடப்பதற்காகவும் ஏராளமாக பொன்னும் பொருளும் சமர்ப்பணம் பண்ணினான். இது ஒரு புது மாதிரி கதை. இவர் கஜபதி சத்ருவிடமிருந்த ஆர்ஜிதம் பண்ணிய பொன்னையும் பொருளையும் எல்லா கதையும் மாதிரி ராஜாவுக்கு சமர்ப்பித்தார் என்றால், புது கதையாக ராஜாவும் திரும்ப அதே மாதிரி இவருக்கு பண்ணியிருக்கிறான். அதெல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் சொந்த ஊரான திருச்செங்காட்டாங்குடிக்கே வந்தார். அதோடு அவர் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்பட்டது. சிவபக்தியை உள்ளூர வைத்து கொண்டு வெளிக்காரியத்தில் படையெடுப்பது, வெட்டுவது, குத்துவது என்று இருந்தவர் வெளியேயும் பரம சாத்விகராகிவிட்டார். வாதாபி கணபதியை தம்மூரில் உள்ள கணபதீஸ்வரம் ஆகிய சிவன் கோவிலில் பிரதிஷ்டை செய்தார். பத்னியோடு கூட சிவோபாசனை பண்ணி கொண்டு சிவனடியார்களுக்கெல்லாம் நன்றாக பிக்ஷை பண்ணி கொண்டு இருந்தார். தான் அந்த சிவ தொண்டர்களில் எல்லாம் ரொம்ப சின்னவன் என்ற வினய மனோபாவத்தில் தன்னை சிறு தொண்டன் என்றே சொல்லிக் கொண்டார். பரஞ்சோதி என்ற பெயர் போய் சிறு தொண்டர் என்பதை அவர் பெயராகி நிலைத்து விட்டது. பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியாக எந்த பெயரில் அவர் பிரசித்தி பெற்றிருந்தாரோ அந்த பெயரை மறந்து சிவனடியார்கள் அடியார்க்கடியாராக அவர் தமக்கு வைத்து கொண்ட சிறு தொண்டர் என்ற பெயரையே லோகம் எடுத்துக்கொண்டது என்பதிலிருந்து நம் ஜனங்கள் எப்படி லௌகிக ஸ்தானம், அந்தஸ்து எல்லாவற்றையும் விட தெய்வ சம்பந்தமாக பணி செய்வதைத்தான் பெரிசாக மதித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவர் கதை சிறு தொண்ட நாயனார் புராணம் என்றே பெரிய புராணத்தில் வருகிறது. செங்காட்டாங்குடி மேய சிறு தொண்டர்க்கடியேன் என்று சுந்தரமூர்த்தி திருத்தொண்ட தொகையில் சொல்லியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி 63 நாயன்மார்களையும் குறித்து திருத்தொண்டை தொகை பாடியதால் அவர் சிறு தொண்டரை சொன்னதில் விசேஷமில்லை. விசேஷம் எதில் இருக்கிறது என்றால் ஞான சம்பந்தரும் சிறு தொண்டரை சிறப்பித்து பாடியிருப்பதில்தான். அவர் திருச்செங்காட்டாங்குடிக்கு சிறு தொண்டர் இருந்த காலத்திலேயே வந்து அவருடைய பாதத்தை இவர் மார்போடு கட்டி அணைத்ததாக சொன்னேன்.
அவரும் இவரை கொண்டாடி தான் பாடின தேவாரத்திலேயே இவரை சொல்லியிருக்கிறார். ஒரு பதிகத்தில் சிறு தொண்டரை பொடி பூசி கொண்டிருக்கிறார் என்று அவருடைய விபூதி தாரணத்தை விசேஷமாக சொல்லியிருக்கிறார். தோடுடைய செவியன் என்று முதல் பாட்டிலேயே சுவாமியை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்றவர். இங்கே இந்த சிவத்தொண்டரை அப்படி சொல்லி அவருக்கு அருள் பண்ணுவதற்காகவே தான் சுவாமி அந்த ஊரிலே கோவில் கொண்டிருக்கிறார் என்று பாடியிருக்கிறார். இன்னொரு பதிகத்தில் 10 அடியில் ஒவ்வொன்றிலும் சிறு தொண்டரை ஏதாவது ஒரு புகழ்ச்சியான அடைமொழி சேர்த்து குறிப்பிட்டுவிட்டு அப்படிப்பட்டவருடைய செங்காட்டாங்குடி மேய, அதாவது திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கிற சுவாமியே என்று பாடியிருக்கிறார். ஒரு அடியில் அவருடைய பிள்ளை சீராளன் பேரையும் சேர்த்து சீராளன் சிறு தொண்டன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.